என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஏங்க இங்க கொஞ்சம் பாருங்களேன். 7/3/2026 இந்த மாசம் ஸ்டார்டிங்ல நடந்த டிஎன்பிசி எக்ஸாம்ல 86வது கேள்வியா கேட்டிருக்காங்க. பரம்பு மலையில் நடந்த விழாவில் குன்றக்குடி அடிகளாரிடம் கவியரசு என்ற பட்டத்தை பெற்றவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஆன்சர் முடியரசர். நம்ம பழைய புக்ல பாத்தீங்கன்னா ஆசிரியர் குறிப்பில் அது பாருங்க பட்டம் அப்படின்னே கொடுத்துருக்காங்க. இதுல அப்படியே இங்க பாருங்க பரம்பு மலையில் நடைபெற்ற விழாவில் கவியரசு என்ற பட்டம் குன்றக்குடி அடிகளார் வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பழைய புக்ல இருந்து நேரடியாவே இந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு கேள்வி கூட கேட்டிருக்காங்க. 7/3/2026 அதே எக்ஸாம்ல தான் 91வது கேள்வியா ஆற்றில் விட்டு சென்ற ஓலைச்சுவடிகளை தேடி எடுத்து வந்தவர். எல்லாருக்குமே தெரியும் இந்த கேள்வி. உவே சாமிநாதர் தான். ஆப்ஷன் சி தான் சரியான விடைன்னு. இது 6th ஓல்டு புக்ல பாத்தீங்கன்னா உவே சாவிலே இங்க பாருங்க ஓலைச்சுவடிகள் ஆற்றில் விட்டதுன்னு அப்படியே தெளிவாக தான் இந்த யூனிட்டே. ஸோ இந்த கேள்வி குழந்தைக்கு கூட தெரியும் அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸாம்ல 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஆமா, இது என்ன திடீர்னு ஏன் பேச வர இன்னங்க நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? அட வேற ஒண்ணும் இல்லைங்க. வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு நம்ம ஒரு 150 தலைப்பு கொடுக்குறோம். அந்த 150 தலைப்பு படிச்சாவே போதும், நீங்க 150 160 கொஸ்டின் போட்டுடலாம் அப்படின்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் மெத்தட் எடுத்துட்டோம்ல. ஆமா, அதுல ப்ளூ பிரிண்ட் 10 வெளியிட்டு இருந்தோம். அதுல நாமக்கல் கவிஞர், முடியரசர், கண்ணதாசன், உவே சாமிநாதன் இந்த 4 நபர்கள் படிச்சா போதும். இந்த 4 நபர்கள்லயும் நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு பழைய புக்ல, புது புக்ல நூல்வேலி படிச்சுக்குங்க, அதுல இருந்து தான் கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு ப்ரூஃபும் கடந்த 10 வருஷம் குரூப் 4 கொஸ்டின் எடுத்து காமிச்சேன்னா, ஆமா ஜாமி, அது கூட நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன். இது சிலபஸ் மாத்திட்டாங்க, பொது தமிழுக்கு இந்த பிளான்லாம் செட் ஆகாதுன்னு நான் கூட சொன்னனே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கணும். அதாவது இந்த புதுசா சிலபஸ் மாத்திட்டாங்கல்ல, இந்த புதுசா சிலபஸ் மாத்தினதுக்கு அப்புறம் எத்தனை எக்ஸாம் டிஎன்பிசி நடந்தது தெரியுமா? யாருக்கு தெரியும்? சொல்றேன் வாங்க. அதாவது 7/3/2026 இந்த வருஷத்துல இந்த மாசம் நடந்த எக்ஸாம் ஸ்டார்டிங்ல, சரியா? அது ஒரு எக்ஸாம். 16/11/2025, 4/8/2025, 20/7/2025, 2025 குரூப் 1, 2025 குரூப் 2, கிட்டத்தட்ட 6 எக்ஸாம் நடந்திருக்கு. அம்புட்டா நடந்திருக்கு. ஆமாங்க, இதே சிலபஸ்ல 6 எக்ஸாம் நடந்திருக்கு. இந்த 6 எக்ஸாம்ல இப்ப நான் 4 தலைப்பு கொடுத்தல, நாமக்கல் கவிஞர், முடியரசர், கண்ணதாசன், உவே சாமிநாதர்னு இந்த 4 தலைப்புல எத்தனை கேள்வி கேட்டிருக்கான்னு பார்க்கலாமா? பார்ப்போம் வாங்க. முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நான் என்ன பண்றேன், இந்த வீடியோல ஓவர்வியூ சொல்லிட்டு எண்டில் இந்த பிடிஎஃப் தரேன், நீங்க டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க, சரிங்களா? ரைட். முக்கியமா பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் 2 லிங்க் கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க. நம்ம போடுற டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம். சரி, முதல்ல ஓவர்வியூ பார்த்துருவோம், அனலைசிங். இந்த 7/3/2026 அன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல முடியரசர்ல ஒரு கேள்வி, உவேசால ஒரு கேள்வி, ஆக மொத்தம் 2 கேள்வி கேட்டிருக்காங்க. இதான் நான் இப்போ இன்ட்ரோல சொன்னேன். அப்ப நமக்கு 2 கேள்வி கேட்டிருக்காங்க, பார்த்துங்க, ரொம்ப ஈஸி. அதுக்கு அடுத்தது 16/11/2025 அன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல உவேசாவை பத்தி ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் 4/8/2025 அன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல கண்ணதாசனை பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சூப்பர். 20/7/2025 அன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல இந்த 4 தலைப்புல ஒரு கேள்வியோடும் கேட்கல. அடக்கடவுளே, இப்ப என்ன பண்றது? அதாவது அந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம அனலைஸ் பண்ணும்போது வேற ஒரு தலைப்புல 3 கேள்வி கேட்டாங்க. ஸோ அதை நான் அப்ப சொல்றேன். ஏன்னா ஒரே டாபிக்லாம் 3 கேள்வி குரூப் 1 கேட்க மாட்டாங்க, இந்த எக்ஸாம்ல கேட்டாங்க. ஸோ அந்த தலைப்புல 3 கேள்வி கேட்கவே தான் இந்த 4 தலைப்பை விட்டுட்டாங்க, சரியா? பட் இதை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது, அதை விட்டுருங்க. 2025 குரூப் 4 எக்ஸாம் எடுத்துக்கிட்டா முடியரசர்ல 1, உஎஸ்ஆல 1, 2 கேள்வி கேட்டிருக்காங்க. 2025 குரூப் 2 எடுத்துக்கிட்டா கண்ணதாசன்ல 1, முடியரசர்ல 1, கண்ணதாசன் 1, உவே சாமிநாதர்ல 1ன்னு 2 கேள்வி கேட்டிருக்காங்க. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம்னா மொத்தம் 6 எக்ஸாம். 6 எக்ஸாம்ல 3 எக்ஸாம்ல 2 கேள்வி. அதுவும் இப்ப கடைசியா நடந்த எக்ஸாம்ல 2 கேள்வி கேட்டிருக்காங்க கன்ஃபார்மா. அதாவது குரூப் 4லயும் 2, குரூப் 2லயும் 2, இப்ப கடைசியா நடந்த இந்த மாசம் நடந்த எக்ஸாம்லயும் 2 கேட்டதால நமக்கு இந்த தலைப்புல 2 கேள்வி கேட்க
நிறைய வாய்ப்பு இருக்குது, ஒரு 75% வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்தது இந்த 16/11/2025, 4/8/2025 இந்த 2 எக்ஸாமில் தலா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு மினிமம் ஒரு கொஸ்டின் வரும் அப்படின்றது கான்ஃபிடண்ட்டாக தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம தைரியமாக என்ன பண்ணலாம், இந்த 4 தலைப்பை படிச்சுட்டா கன்ஃபார்மாக 1-2 உறுதி அப்படின்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். சொல்கிறது புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ என்னென்னா அதில் நான் என்ன உங்களுக்கு சொன்னேன், நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, பழைய புக்குன்னா, புது புக்குன்னா நூல்வேலி. இதை முதல் ஃபோக்கஸ் பண்ணுங்க, 1-2 வாங்கிடலாம் இந்த தலைப்புக்குன்னு சொன்னோம். அதுக்கான எவிடன்ஸ் பார்க்கலாமா? இதில் இன்ட்ரோலேயே பார்த்தோம். இந்த கவியரசு அப்படின்னா பார்த்தீங்கன்னா முடியரசரை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஊவேசாவை பற்றி பார்த்துட்டுமா அப்படி நான் வந்துடுறேன். நெக்ஸ்ட்டு 16/11/2025 அன்னைக்கு நடந்த எக்ஸாமில் 89வது கேள்வியாக கேட்டிருக்காங்க, ஊவே சாமிநாதர் பிறந்த ஊரின் பெயர் அப்படின்னு. உத்தமதானபுரம். கரெக்டா? இது எங்கிட்ட இருக்குன்னா 6th ஓல்டு புக்கில் இந்த பாருங்க, அந்த ஊர் பேரையே நான் வட்டம் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இது டைரக்டாக புக்கில் தான் கேட்டிருக்காங்க. ஊஎஸ்ஆ பற்றி நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பில் இருக்காது. அவரை பற்றி சும்மா ஒரு கதை தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். 6th புக்கில் அவர் போய் ஆத்தங்கரில் ஓலைச்சுவடி எடுத்துன்னு வந்ததும், அதுக்கப்புறம் அவர் அதை எப்படி, அதாவது ஏதாவது இப்போ ஒரு பூ கிடைக்கலனாலும் அந்த பூ எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்து ஆராய்ச்சி பண்ணி அதை நூல் எழுதுந்தோம். அதுக்கப்புறம் அந்த நூலெல்லாம் எப்படி பதிப்பிச்சாரு, அது அவருடைய கதை எங்கே எழுதினாரு அப்படின்றதும், அவருக்கு ஆசிரியராக இருந்தது யாரு, அவர் இயற்பெயர் என்ன அப்படின்ற அவரை பற்றி ஒரு சின்னதாக இருக்கும். எழுதுனா ஒரு ஷீட் எடுத்தா அரை பக்கம் தான் வரும். சரியா? அதை முடிச்சிட்டிங்கன்னா போதும், வேற ஒன்றும் இல்லை. புது புக்கில் 11th புக்கில் பார்த்தீங்கன்னா அவருக்குன்னே ஒரு யூனிட் இருக்கும், அதில் நூல்வேலி இருக்கும், அதை மட்டும் படிச்சுட்டா போதும். சரியா? ரைட்டு. அடுத்தது இங்கே பாருங்களேன், 4/8/2025 அன்னைக்கு கண்ணதாசனுடைய இயற்பெயரை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ இயற்பெயர் முத்தையா. இது எங்கிட்ட இருக்குன்னா புது புக்லேயே இருக்குதுங்க, பழைய புக்லேயே இருக்குது. பட் நம்மக்கிட்ட புது புக்லேயே 7th புக்லேயே இருக்குது, 10th புக்லேயே இருக்குது. 7th புக்கில் மலைப்பொழிவு அப்படின்ற சாப்டர்லையும், 10th புக்கில் காலக்கணிதம் அப்படின்ற சாப்டர்லையும் இருக்குது. இங்கே பாருங்கள், நூல்வேலியில் ஃபஸ்ட்டே கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா, அதேமாதிரி இதுலேயும் இருக்குது. சரியா? ஸோ அப்போ ஆன்சர் இது டைரக்ட் கொஷின், நூல்வேலிருந்து கேட்டிருக்காங்க. சரியா? ரைட். அதுக்கு அடுத்தது 2025 குரூப் 2 எக்ஸாமில் 85வது கேள்வியாக கேட்டிருக்காங்க, கண்ணதாசன் குறித்த பின்வரும் கூற்றுகளில் எது சரியானவை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல 1949ஆம் ஆண்டு என்ன சொல்லியிருக்கு, கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியர் ஆனார் அப்படின்னு சொல்றாங்க. இதை முதல் பார்ப்போம், எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா 10th நியூ புக்ல காலக்கணிதம் அப்படின்ற சாப்டர்ல நூல்வேலியில பாருங்க, அதை ஹைலைட் பண்ணியிருக்கேன். 1949ல் கலங்காதிரு மனமே என்ற பாடலாசிரியர் பாருங்க, சூப்பர், திரைப்பட பாடல். அப்போ அது கரெக்ட், 1949. ரைட். இயர் மட்டும் கரெக்டாக பார்த்துங்க, ஏன்னா சம்டைம் இயரை மாற்றி கொடுத்துருவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் கரெக்ட். 2வது ரோமன் லெட்டர் என்ன சொல்றாங்கன்னா, இயேசு காவியம் என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது கரெக்டான்னு பார்த்தா அதே நூல்வெளி எடுத்துப்போம். சேரமான் காதலி என்னும் புதினத்திற்கு தான் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. இயேசு காவியம் தப்பு. அப்போ ரோமன் லெட்டர் 2 தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எதுக்கு ரோமன் லெட்டர் 3 பார்த்துட்டு ஆப்ஷனுக்கு போயிடுவோம். இவர் கவியரசு என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டார். இந்த கவியரசுன்றது கண்ணதாசனுக்கும் வருது, முடியரசருக்கு வருது, பார்த்துக்குங்க. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்களேன், 7th நியூ புக்கில் மலைப்பொழிவு அப்படின்ற சாப்டரில் இவர் கவியரசு என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டார்னே கொடுத்துருக்காங்க, ஹைலைட் பண்ணி காட்டிருக்கேன். அப்போ நமக்கு தெளிவாக தெரியுது, ரோமன் லெட்டர் 2 மட்டும் தான் தவறு, 1, 3 சரி. பாப்போமா? இங்கே பாருங்க, ஆப்ஷன் டி 1, 3 மட்டும் சரி. புக்கில் டைரெக்டாக கேட்டிருக்கேன். அதுவும் பாருங்கள், நூல்வேலியிலே இப்படி கேட்டிருக்கேன். இதான் குரூப் 2. ஸோ குரூப் 2னா நிறைய இருக்கும். சரிங்களா? அதாவது கூற்று காரணம் வரலாம். குரூப் 4னா அவ்வளோ இருக்காது, சிம்பிளாக இருக்கும். சரியா? ஆனால் இப்போ குரூப் 4லேயும் கஷ்டமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருப்பினும் நான் உங்களுக்கு என்ன ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன்னா, கொஸ்டின் ஒரு லைனில் வரும்னா நான் சொல்லலை, கூற்று காரணம் கஷ்டமாக கூட கேட்கட்டும், ஆனால் கேட்குற ஏரியா நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, அதுக்கப்புறம் புது புக்காக இருந்தால் நூல்வேலி, அப்படி சொல்கிறேன் இந்த 4 தலைப்புக்கு. சரியா? நம்ம இப்போ 4 தலைப்பு பற்றி தான் பேசிங்கிறோம், அதில் ஒரு கொஸ்டின் வரும் தான் நம்ம பேசுகிறோம். நெக்ஸ்ட்டு 2025 குரூப் 2ல்
31வது கேள்வியா, உவே சாமிநாதர் வாழ்க்கை வரலாற்றின் நூலின் பெயர். ஸோ இது என் சரிதம். இது எங்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தா அது பாருங்க, 6th ஓல்டு புக்கில் தம் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விடன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என் செய்தம் என்ற நூலில் எழுதினாரு, அதாவது என்ற தலைப்பில் எழுதினாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? ஓகே, 2 கொஸ்டின் ஆச்சு. ஃபைனலி 2025 குரூப் 4 எக்ஸாமில் 97வது கேள்வியா, கூற்று ஏன் சொல்லிட்டு யூஎஸ்ஆவை பற்றியும் காரணம் ஆறுன்ட்டு அவருடைய காரணமும் சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தா நான் இது ப்ளூ பிரிண்ட் 10லேயே இதை பற்றி தெளிவாக சொன்னதால மறுபடியும் ஏன் சொல்லணும்னு விட்டுறேன், நீங்களே பார்த்துங்க, பழைய புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 2025 குரூப் 4 எக்ஸாமில் 43வது கேள்வியா, இதுலேயே சொல்லியிருப்பேன், தாரா பாரதி, முடியரசர், கவிமணி, அப்புறம் வந்து ரகசிய மணின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் எனக்கு முடியரசரை பற்றி மட்டும்தான் தெரியும். முடியரசர்னா ஒரு வீர கவி எழுதியிருப்பார். அப்போ இது சரி. அப்போ இது மட்டும் தெரிஞ்சாவே போதும், ஆப்ஷன் ஏ தான் சரியான அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? ஸோ இப்போ பாருங்க, தெளிவாக நான் பாருங்க, இதை விட வேற என்னங்க ப்ரூஃப் வேணும்? ஆல்ரெடி வந்து அதாவது கடந்த 10 வருஷம் குரூப் 4ல் இந்த தலைப்பில் எப்படி கேட்குறாங்கன்னு நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டோம். இப்போ கடைசியாக நடக்கிற எக்ஸாமில் கடைசி இந்த சிலபஸ் மாற்றத்துக்கு அப்புறம் 6 எக்ஸாம் நடந்திருக்கு. அந்த 6 எக்ஸாமில் எப்படி கேட்குறாங்கன்றதையும் ப்ரூஃப் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நான் ப்ரூஃப் கொடுக்கணும்னா 2026 குரூப் 4 நடக்கும். அப்போ அந்த கொஸ்டின் வச்சு பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்ற ப்ரூஃப் தான் காட்ட முடியும். அவ்வளோதான். நம்புங்க, நம்பினா போகலாம். நான் என்ன பண்ணுறது? ஸோ இதான் இது சரிங்களா? இந்த தலைப்பு இப்படி ஃபோக்கஸ் பண்ணால் கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின், 1லேருந்து 2 கொஸ்டின். சரியா? தெளிவாக புரியுதுங்களா? ஸோ நம்ம குரூப் 4 லெவலில் கூடிய சீக்கிரம் நோட்ஸ் எடுத்து கொடுக்குறோம். அதை ஃபாலோ பண்ணிங்க, ஈஸியாகவே இருக்கும். சரிங்களா? சரிப்பா, இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க. இந்த டெலகிராம் குரூப்பில் 2 லிங்க் இருக்குன்னு சொன்னல, அது கீழே பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும். அங்கே ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் வரும். நம்ம வெப்சைட்டுக்கு போனால் ஒன்றும் இருக்காதுங்க, அப்படியே நவுந்து வந்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிளில் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நாமக்கல் கவிஞர், அப்புறம் வந்து கண்ணதாசன், அந்த பேர் இருக்கும். அதுக்கு நேராக டவுன்லோடுன்னு ரெட் கலரில் எழுதியிருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் ஒரு 10 செகண்ட் அங்கே வெயிட் பண்ணுங்கள். டைமர் ஓடும் 10, 9, 8ன்னு. 10 செகண்டுக்கு அப்புறம் ரீடைரக்ட் அப்படின்னு காட்டும். அப்படியே நில்லுங்க, ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். வேறு எதுவுமே பண்ணணும். சரியா? அது லோட் ஆகுது தான் ஒரு 10 செகண்ட். ஓகே. ஸோ ரீடைரக்ட்னு வந்துட்டாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மேலே சிம்பிள் வந்துடும், டவுன்லோட் ஆகிடும். உங்கள் மொபைல் கேலரிலையோ இல்லை அப்படியே கூட உங்கள் ஃபோனில் ஓப்பன் ஆகிடும். நீங்களே இந்த பிடிஎஃபை செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ ஃபைனலி நான் சொல்கிறது, நாங்கள் டெப்த்தாக ரிசர்ச் பண்ணி தான் சொல்கிறோம். கடந்த 10 வருஷம் குரூப் 4 ப்ளஸ் சிலபஸ் மாற்றத்துக்கு அப்புறம் நடந்த எக்ஸாம், இதெல்லாம் எந்த வேலை போகிறாங்க, அதே வேலை போனால் நம்மளால் ஈஸியாக இந்த எக்ஸாமை ட்ராக் பண்ணிடலாம். சரியா? புரியுதுங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். மேபி உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருக்குன்னா, நான் இந்த தமிழில் இன்னும் திராவிட மொழி குடும்பம் கொடுத்தேன், அதுக்கப்புறம் தேவநாய பாவனர், பாவலர், பிரிஞ்சித்தினார் கொடுத்தேன். இது மாதிரி என்னென்ன தமிழில் கொடுத்துருக்கணும், அதே கூட இந்த 6 எக்ஸாமில் நான் இந்த ப்ரூஃப் காட்ட ரெடியாக இருக்கேன். நீங்கள் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இல்லைன்னா நீங்கள் அடுத்த தலைப்புக்கு போங்க சார், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அதையும் சொல்லுங்கள். அடுத்தது ப்ளூ பிரிண்ட் லெவல் போட ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஸோ கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.